ஆச்சரியமாக உள்ளதா சனி? ஆனால் இதுதான் உண்மை. நீ என்னை எதிர்கொள்வதற்கு முன்பு சாட்சாத் மகா எவ்வளவு சோகமான காட்சி இது! மணப்பெண் மணவரையில் உள்ளார். அனைத்தும் இவை அனைத்தும் அந்த ஒரு நபரால் தான் நடைபெறுகிறது. என்னை பொறுத்த வரையில் இது பார்ப்பதற்கே துன்பம் அளிக்கும். உண்மையை கூறினீர்கள் இந்திரதேவா. தாங்கள் இங்கே இருப்பது மிக தேவையாகும். ஏனெனில் தேவராஜா என்ற முறையில் எனக்கும் மகாதேவா, சனியை காப்பாற்றுங்கள் தேவா. நான் மகாதேவரை மட்டும்தான் இங்கு அழைத்தேன். ஆனால் இங்கு மும்மூர்த்திகளும் தரிசது அல்லது தங்கள் அம்சத்தை காக்க வந்துள்ளார்களா? நீ ஒரு முட்டாள் செவ்வாய். இயற்கை ஒரு வேறு வழிகள் இல்லை என்று எண்ணிவிடாதே. எப்பொழுதும் செய்ய முடியும். இனி இந்த ஒரு வழிதான் உள்ளது. எவரது தாக்குதல்? என்ன திட்டம் மகாதேவா? சனி, கவலை வேண்டாம் சனி. நான் பதில் தாக்குதல்கள் நடத்தப் போவதே இல்லை. சனி, ராவணனிடமிருந்தும் நீதான் என்னை காப்பாற்றினாய். அதுபோல் இன்றும் நான் தங்களை தாக்கினால் அது முறையற்றதாகிவிடும். ஏனெனில் தாங்கள் தங்களின் கர்மத்தின் சனி. ஆனால் இன்று நீ ஒரு முட்டாள் என்பதை நிரூபித்து விட்டாய். செவ்வாய், உனது தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள் நாராயணா. நீ மகாதேவரை பற்றி என்னிடம் கூறுவதற்கு முன்பு நான் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். என்னுடைய சக்கரம் மகாதேவரை தாக்குவதற்கு கூட சனியின் ஜாதகத்திலிருந்து வெளிவந்து விட்டால் தாங்களோ பிரம்மதேவரோ என்னை தாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு வாக்களிப்பீர்கள் தானே? நீ கூறிய வார்த்தைகளை நிறைவேற்றியாக வேண்டும். மிக்க நன்றி நாராயணா. நான் வாக்களிக்கிறேன்.